ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். PLO ஊதியம் டபுள், வங்கி கணக்கில் கூடுதல் ரூபாய் 6000, ஊக்கத்தொகையும் உயர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களான பூத் லெவல் ஆபீசர் BLO அவர்களின் ஊதியத்தை உயர்த்தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டு உள்ளது. அதன்படி PLOகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆண்டு ஊதியம் ரூபாய் 6000 ரூபாய் 12000 உயர்த்தப்பட்டு உள்ளது. இதன் மூலம் அவர்களின் ஊதியம் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது. மேலும் PLOகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையும் ரூபாய் 1000 2000 உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வுக்காக மொத்தம் ரூபாய் 99 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாணையில் விபரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் PLOக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம் போன்ற பணிகளுக்காக வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிப்பது இவர்களின் முக்கிய பொறுப்பாகும். சமீபத்தில் பல மாநிலங்களில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் சுமார் 6.41 கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் இந்த பணிக்காக 68,000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் PLOக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவின் அடிப்படையில் PLOக்களின் ஊதியத்தையும் ஊக்கத்தொகையவும் உயர்த்துமாறு அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் இந்த ஊதிய உயர்வை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளார். அதன்படி PLOக்களுடன் பணியாற்றும் மேற்பார்வையாளர்களின் ஆண்டு ஊதியமும் 12,000 18,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவால் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகளில் ஈடுபடும் ஆயிரக்கணக்கான PLOக்களுக்கு கூடுதல் நிதி ஆதாயம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா PLOக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.